நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி இது. எப்போதும் வணக்கத்தில் திளைத்திருக்கக்கூடிய ஒரு வணக்கசாலி ஜுரைஜ் தொழுது கொண்டிருந்தார். அவர்களின் தாயார் அழைத்தார்கள். தொழுகை முடியும் வரை அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை. இவர்கள் வருவதற்குள் அவர்களின் தாயார் ஒரு சாபமிட்டு விட்டார்கள். விபச்சாரியின் முகத்தில் விழிக்காமல் உனக்கு மரணம் வராது என்பதாக சாபமிட்டு விட்டார். தாயின் சாபம் பழித்து விட்டது. ஆனால் அவர் அங்கே தன்னுடைய தாயை உதாசீனப்படுத்தவில்லை. அல்லாஹ்விற்கு முக்கியத்துவம் தந்த காரணத்தினால், வணக்கத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அவரின் தாயின் வார்த்தைக்கு பதிலளிக்கவில்லையே தவிர உதாசீனப்படுத்தவில்லை. என்றாலும் கூட ஒரு பெண்மணி வந்தால், கையில் ஒரு குழந்தையோடு வந்தால், இந்த குழந்தையினுடைய தந்தை இவர்தான் என்பதாக சொன்னால், எனவே மக்கள் கோபப்பட்டார்கள், கொதித்தெழுந்தார்கள். அவர்கள் வணக்கம் புரிந்த கூடாரத்தை தகர்த்தெறிந்தார்கள், அவர்களையும் அடித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையில் யா அல்லாஹ் எனக்கா இப்படி ஒரு நிலை என்பதாக அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல்லாஹ்விற்கு அவர்கள் தந்த முக்கியத்துவத்தால் அல்லாஹ் தன்னுடைய உதவியை உடனே செய்தான். அந்த குழந்தை பேசியது. உண்மையில் இதற்கு காரணம் இவர்கள் அல்ல, ஒரு ஆட்டிடையன் என்பதாக அந்த குழந்தை உண்மையை உரைத்தது. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த வணக்கசாலியினுடைய அந்தஸ்தை புரிந்து கொண்டார்கள். நாங்கள் எந்த கூடாரத்தை தகர்த்தோமோ அந்த கூடாரத்தை தங்கத்தால் கட்டி தருகிறோம் என்பதாக சொன்னார். அவர்கள் அல்லாஹ்விற்கு தந்த முக்கியத்துவத்தால் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிற நேரத்திலே அல்லாஹ் உதவி செய்தான் என்பதற்கு அற்புதமான சான்று. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹந்தக் போருடைய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகத்திலே பசியினுடைய வாட்டம் தெரிகிறது. எனவே ஏதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் தன்னுடைய மனைவியிடத்தில் சென்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டை அறுத்து சமைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரலாமா என்பதாக ஆலோசனை செய்து அவ்வாறே சமைக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்பதற்கு அழைத்த போது பெரும் கூட்டத்தை அழைத்துக் கொண்டு நபி அவர்கள் வருகிறார்கள். அத்துணை பேருக்குமான உணவாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த உணவிலே பரக்கத்து செய்தான் என்று சொன்னால் அதற்கான காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உணவு சமைத்து தர வேண்டும் என்கின்ற எண்ணமும்.